ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பக்தியுடன் பணிவுடன் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். வலது கையை இடது இதயத்தில் வைத்து இன்றைய தியானத்திற்கு அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, தங்களின் வருகையால் எங்களின் இதயம் ஒளி பெற்றுள்ளது. அந்த ஒளியின் மூலமாக தாங்கள் எங்களுக்கு மன நிறைவு, மன்னித்தல் குணம், சுய கட்டுப்பாடு, பற்றின்மை, பொறுமை ஆகியவற்றை வழங்குகிறீர்கள். எப்பொழுதும் எங்களுக்குள் இந்த குணங்கள் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள். இரு கைகளையும் மெதுவாக அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ
त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய் பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளையும் அதிகப்படியான சிந்தனை ஓட்டங்களையும் சந்தேகங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாகவே ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் இறை தொடர்பிலேயே இருப்பதற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான எதிர்மறை குணங்களை தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை சுத்திகரிப்பு செய்து தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற ஆசைகளையும் தூய்மையற்ற கவனத்தையும் கடந்த காலத்தின் எண்ண ஓட்டங்களையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. நாங்கள் தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில்
சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது இடா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை சுத்திகரிப்பு செய்து தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற 6 விதமான அசுர குணங்களையும் அதிகப்படியான சிந்தனை ஓட்டங்களையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் தங்களின் தூய அன்பை உணர்ந்து அதன் மூலம் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்த நிலையில் எங்களின் செயல்கள் உண்மையும் தர்மமுமாக இருக்க அருள் புரியுங்களம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை மைய நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் மைய நாடியை தூய்மைப்படுத்தி சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் எதிர்மறை குணங்களையும் தயவு செய்து அகற்றிவிட்டு எங்களை எப்பொழுதும் சமநிலை உள்ளவர்களாக தயவு செய்து மாற்றுங்கள். கவனத்தை நமது மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் வணங்குகிறோம். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களை கள்ளம் கபடமற்ற குணம் உடையவர்களாக தயவு செய்து மாற்றுங்கள். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். ஸ்ரீ கணேசா, தங்களை நாங்கள் வணங்கும் பொழுது தங்களுடைய ஞானத்தையும் விவேகத்தையும் தூய்மையையும் உணர்ந்தவர்களாகவும் அதை எங்களுள் நிலைநிறுத்துகின்ற தூய விருப்பத்துடனும் தங்களை நாங்கள் வணங்க வேண்டும். தங்களின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பரிபூரணமாக பெறுவதற்கும் தயவு செய்து எங்களை அருள் புரிந்து வழி நடத்துங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத்.
ॐ त्वमेव साक्षात् श्रीं गणेशा गौरीकुण्डलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேஷ அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम्
विद्वानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுவாதிஷ்டானாவிற்கு கொண்டு வருவோம். மெதுவாக நாபி சக்கரம், மெதுவாக பவசாகரம், மெதுவாக ஹிருதய சக்கரம், மெதுவாக விஷுத்தி சக்கரம், மெதுவாக ஆக்ஞா சக்கரம், கவனத்தை நமது இடது ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய் இரு இதழ்கள் கொண்ட ஆக்ஞா சக்கரத்தில் தாங்கள் எங்களின் இடது ஆக்ஞா சக்கரத்தில் ஸ்ரீ மகாவீரராக அமர்ந்திருக்கின்றீர்கள். தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. எங்களை பரிணாம வளர்ச்சியின் மூலம் எங்களின் ஆத்மாவை உணர வைத்து எங்களின் ஆன்மீகத்தில் முன்னேற செய்பவர் தாங்களாவீர். எங்களுக்குள் இருக்கின்ற பொய்யான ஆசைகளை அகற்றிவிட்டு தங்களின் தூய ஆசைகளை எங்களுக்குள் நிலைநிறுத்துபவராவீர்.
பற்றற்ற நிலையிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு உணர்வை அளிப்பவர் தாங்களாவீர். எங்களின் ஆழ் மனதின் பாதுகாவலராக விளங்கும் தாங்கள் தூய இறைவனின் அன்பை உணர வைப்பவராவீர். எங்களுக்குள் அமைதியை நிலைநிறுத்தி தர்மத்தை உணர்த்துபவர் தாங்களாவீர். எங்களுக்குள் ஆளுமை திறனை நிலைநிறுத்துபவரும் தாங்களாவீர். எங்களுக்குள் மன்னித்தல் குணத்தை நிலைநிறுத்துபவரும் தாங்களாவீர். தங்களின் ஆசீர்வாதத்தால் நாங்கள் எங்களின் மமகாரத்தின் உண்மை நிலையை உணர்ந்து அதிலிருந்து விடுபட ஆசைப்படுகிறோம். தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகாவீரா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாவீரா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை இடது ஆக்ஞா சக்கரத்திலேயே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது வலது ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் வலது ஆக்ஞா சக்கரத்தில் ஸ்ரீ கௌதம புத்தராக அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தாயே, நாங்கள் தங்கள் அருளால் எங்களின் சுய விழிப்புணர்வுக்கு சரணடைகிறோம் மற்றும் விழிப்புணர்வு பெற்ற ஆத்மாக்கள் அனைவரிடமும் சரணடைகிறோம். நாங்கள் தர்மத்திடமும் ஸ்ரீ விஸ்வ நிர்மல் தர்மத்திடமும் உள்ளார்ந்த நிலையில் சரணடைகிறோம். கூட்டுத்திறனுடன் விழிப்புணர்வு பெற்ற ஆத்மாக்களின் கூட்டு சமூகத்திடனும் நாங்கள் சரணடைகிறோம். தாயே, நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். தங்கள் அருளால் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றுள்ள நாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரத்தை தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். எங்களுக்குள் சமநிலையை காக்கும் ரத்ன சாம பாவ கட்டளைகள் தங்கள் அருளால் விழித்து கொள்ளட்டும். தாயே, எங்களுக்குள் தங்கள் அருளால் பாகுபாட்டின் நித்திய ஒளியை நிலைநிறுத்தும் அமிதவா உங்கள் கட்டளையால் விழித்து கொண்டு எங்களை நல்லிணக்கம் கொண்டவர்களாக நிலைநிறுத்தட்டும். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற தனித்துவமான மகிமையை நிலைநிறுத்தி உணர வைத்திருங்கள். எங்களின் கர்மாக்களிலிருந்து எங்களை காத்தருளுங்கள். தாயே, எங்களின் அகங்காரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். மந்திரம் ஸ்ரீ
கௌதம புத்த தேவா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கௌதம புத்த தேவா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களுக்குள் எங்களின் மன்னித்தல் குணத்தை நிலைநிறுத்தி எங்களுக்கு புரிய வைப்பவர் தாங்களாவீர். தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற எல்லா சலனங்களும் எல்லா பிணைப்புகளிலிருந்தும் எங்களை விடுபடச் செய்யுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற கோபத்தையும் வெறுப்புகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அறியாமைகளையும் தவறான எண்ண ஓட்டங்களையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் மன்னித்தல் குணத்தை நிலைநிறுத்துங்கள். தாயே, ஆல்பா மற்றும் ஒமேகாவாக காட்சியளிக்கும் தாங்கள் எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். பிஜ மந்திரங்களான ஹம் மற்றும் ஷம் மந்திரத்தின் மூலத்தை எங்களுக்குள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, எங்களின் ஆக்ஞா சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். மந்திரம் ஸ்ரீ சுத்த ஸ்வேதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சுத்த ஸ்வேதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் நமது ஆக்ஞா சக்கரத்தில் கவனத்தை வைத்து தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை பின் ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ மகா கணேஷா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாயே, நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்தி எங்களுக்குள் அவரின் ஞானம், விவேகம், தூய்மை, மங்களகரம் முதலியவற்றை
நிலைநிறுத்துங்கள். அதன் மூலம் எங்களின் ஆக்ஞா சக்கரம் தூய்மையடைய பெற்று எங்களின் ஆன்மீகத்தில் நாங்கள் இன்னும் ஆழமான தியான நிலையையும் அமைதி நிலையையும் அடைவதற்கு அருள் புரியுங்கள். நமது வலது கையை பின் ஆக்ஞா சக்கரத்தில் வைத்துக் கொள்வோம். ஓம் ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் இத்யந்தகம் ஸ்வாகா. ஓம் வரவரத இத்யந்தக் ஸ்வாகா. கர்வஜனம் மேகவாசம் இத்யந்தோ ஸ்வாகா. அந்ய ஸ்வாகா இத்யந்தக். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விஜ்ஜி நமக. சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை ஆக்ஞா சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான சந்தேகங்களையும் மாயைகளையும் 6 விதமான அசுர குணங்களையும் அகற்றி எங்களை சமநிலையான தியானத்தை தயவு செய்து எங்களுக்குள் நிலைநிறுத்துங்களம்மா. ஸ்ரீ மகா காளி, ஸ்ரீ மகா சரஸ்வதி, ஸ்ரீ மகாலக்ஷ்மியின்
தெய்வங்களை சேர்ந்த திரிகுணாத்மிகாவாக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் தியானத்தின் ஆழத்தையும் அதன் அமைதியையும் தயவு செய்து உணர வைத்திடுங்கள். மந்திரம். ஸ்ரீ திரிகுணாத்மிகா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீம் திரிகுணாத்மிகா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் சில நிமிடம் இதே நிலையில் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது தியான நிலையிலிருந்து அன்னையின் சொற்பொழிவை கேட்டு தொடர்ந்து நமது தியான நிலையில் இருப்போம். Today we are here to worship the resurrection of Christ. And also to thank Him for giving us an ideal life of a saint who has to work for the benevolence of the whole world. We talk of Christ, we sing of Sri Ganesha, we say we believe in Him, especially Sahajogis feel He is the eldest brother that they have. And a tremendous surrender I find among Western Sahajogis especially for Christ. Because they were born in Christian religion, perhaps maybe, or maybe that they found Christ's life a very special one. But to Sahajoga, he has to be much more than that. And to you Sahajogis, many people believe in many deities. Like some believe in Sri Krishna, some in Sri Rama, some in Buddha, some in Mahavira, and some in Christ. All over the world, they do believe in some higher being. But this belief is without the connection to begin with.
and becomes a kind of a falsehood, that they think that Christ belongs to them, Rama belongs to them, or Sri Krishna belongs to them. That they are the possessors of all these deities because they have obliged of believing into. And that is how most of the faiths have come. And though they ardently believe in Christ, all these faiths have failed. Because when they believed in Christ, they believed that through Christ they can get their checks cashed. It was like a bank. We pray to God, you get me all right. Then get my mother all right, my father all right, my sister all right. Get me so much money, get me so much wealth, or health, or anything. Thinking that because we believe in Christ, He is so obliged that He has to pay for it. He has to look after us. And that we are rightful possessors of His blessings. Then they form churches, temples, mosques, clubs, believing that now we belong to Christ. All this group is a special chosen one, or we belong to Rama, or to Krishna, or to someone like that. And to whomsoever they may belong, the one to whom they belong does not know anything about them. Christ has said, you'll be calling me Christ, Christ, I won't recognize you. It's a big warning to people who say we believe in Christ. So, without the connection, if you believe in someone, it has no meaning. It's just like some sort of a mythical romantic idea that another person whom you believe in has a special relationship with you. So this assurance that I believe into something, or this assumption that I believe into something, because I believe into something, I have every right to get all the blessings that I ask for, is a myth, as you must have realized after Sahaja Yoga. But when you become a Sahaja Yogi, then you have got your connection with all of them and with Christ. But this connection, again, in a subtle way, is the same style. For example, what we try to do is to ask again that this should be done, that should be done. My agya is caught up, Mother, please clear it out. Or, I've got headache, so please put it right. Because you believe in Sahaja Yoga, you expect Sahaja Yoga to feel obliged. That see now, they believe in me, but it's such a great obligation. So Sahaja Yoga must do something for it. Whether you do anything for Sahaja Yoga is not important. Only because you believe in Sahaja Yoga. Because Sahaja Yoga has given you realization, so Sahaja Yoga has every obligation that it should look after you. I'm in Sahaja Yoga, still why should I suffer? I'm in Sahaja Yoga, why should my mother not be all right? I'm in Sahaja Yoga, as if sort of a organization where you have paid money or something and you are supposed to get all the rewards. But now let us see.
after Sahaja Yoga, what should be our attitude? Which is saying, the first is that now I am a Sahaja Yogi. And now I am connected to Christ. So, what is my responsibility? Christ felt responsible for the whole world. He is described in the Devi Purana as the support of the whole universe. As soon as you are connected with Christ, the whole attitude has to change. So, to be connected with Christ means, what are the qualities of Christ you have imbibed within yourself? That's the minimum of minimum. What did you get out of his life? Is it that he has cured people, all right, so you should get cured? He gave eyes to people, so you must get your eyes back. Do you mind removing this? Or is it that his life, which you have enshrined, should also make you something that could be enshrined, that could be respected, that could be called as a reflection of Christ's life? Now let us see his life, what kind of a life he led. We read Bible, we carry Bible everywhere, and even I saw the Bible in the hotel as if it's a part of the thing, like a soap is kept in Bible. Of course I read it, I don't know how many read it. But then it doesn't become to say you are a Sahaja Yogi if through his connection you have not received any one of his qualities. For example, this is now connected to the mains, so you are getting electricity through it. This doesn't give electricity to the mains, but it receives. So you have to receive something from him. And what you have to receive is the qualities that he had. You might say, because Mother, he was divine. He was the Son of God. But he was also son of his mother. And you are also son of your mother. So mediocrity in our character cannot say that we are connected with Christ, because there is no energy of Christ flowing in you. When the energy of Christ flows through you, you express it. Like yesterday, the gentleman was playing, and I think the power of Saraswati started flowing in him. And how beautifully he played. He couldn't control his fingers. He said, it's all happening here, I don't know how. So throughout, if you see his life, he was a person who was all the time bothered about the benevolence of the world. How clearly he went and talked to the priests and told them that you don't understand me because you are blind. He told them that he knows his Father
And his father knows him. But you do not know me, nor you know your father. So openly, blatantly, he was talking. He was not afraid that he will go to jail. He was not afraid that by saying such a thing, the ego of others will be challenged. Because he was not pretentious. He was not doing something that was not truthful. He was telling the truth. And truth has that capacity to express itself through your personality. But do we really believe in ourselves? Do we really believe that we are Sahajogis? That we can talk to people as Christ could talk to them? At a very young age of 12 years, he could go and talk to the priests. What courage! There was no need for him. He should have really got married, like Sahajogis do, and settled down with his wife and children nicely. Because the main headache for Sahajogis seems to be the marriage and their children. He never married. He was so precious that he didn't want to waste his time with these things. He died so young, he knew he had to die. So, in his life, you see, he was not a mundane type of personality, not mundane, not ordinary. And when he spoke with such confidence, with such knowledge of truth, that people did believe him, had to believe. They couldn't help it. This power you too have, and you can do the same. But the way he used his power, why can't we use? Because we are not intense about it. Our attention is on something else, which is quite frivolous, which is useless. All right, we are Sahajogis. So what do we think? First thing we'll think, now today is a puja, what should I wear? Then I haven't yet pressed my clothes, or my sari is not all right. I have to match it, and how to dress up. All these frivolous things first come to our house, our brain. Or in the morning when you get up in your ashrams or anywhere, what do you think? If it was Christ, he would say, I'm sleeping still. I have to meditate. I have to be one with the divine. He would not say, no, the divine will look after it, it's all right. The divine will meditate for me. Yeah. After all, Parama Chaitanya, it has to meditate. Why should we meditate? We are all Sahajogis. Everything is Sahaj. So let the divine meditate for us. We can't get up in the morning. It's difficult. We can't. You see, just can't. But then you can't be a Sahajogi. You are supposed to be connected with all the deities, not only Christ. And here you can't even get out of your bed to meditate. While all the deities are already up there, waiting for you to get up, that's all. They can't understand what's happening to these Sahajogis. How can they be so low? After all, Mother must have given them realization, thinking them to be something great. How did they get realization?
They are so ordinary, so mundane, so useless. The deities start wondering, why Mother gave them realization? Because a person who cannot enjoy his meditation cannot be a Sahaja-yogi. That's the first sign of a Sahaja-yogi, that he looks forward to that time when he can meditate. That is the time you are really in connection with the divine and you enjoy the most. Whenever I get a chance, I go into it. I find it so difficult to come out of it. I mean, for today, it happened to me. I was thinking that I'll have to struggle out for this puja. I'll have to work it out. I don't know how will I get out of this meditative mood. But surprises so many people. It's brought something for me to. How people are meditating. Especially so many Indians told me this thing. It's something very surprising. That they are supposed to be meditating and immediately they get up. What cakes, what things, what have you cooked, this, that. There's no slumber of meditation in them. They just start thinking about food. How can that be? It's the way you cannot get out of your sleep. In the same way, a Sahaja-yogi cannot get out of his meditative mood. It's so enjoyable. You want to be there. So one of the signs that you are not yet anywhere near Sahaja-yoga is that if you cannot enjoy your meditation. I mean, imagine if you enjoy a television show or anything, you have to see it, isn't it? You cannot just say, all right, I'm sleeping now and I'm enjoying the television. So you have to be awakened to it. But that awakening is within. And there you see your own connection. It's a joy that I cannot describe really. There's only one word for that, is Nirananda. It's just, Nira means only the joy, absolute joy. And who would like to give up the joy for what? For a cake or for a tea or this? I mean, just think of it. The joy is so deep, so intense, so beautiful. I don't know what else to say. You have not tasted the ambrosia. There was a said as if the ambrosia is trickling down on your tongue. It's like that, the taste of it. But what I find, that the depth we have not touched, which is within us. All of you have that depth. That not that you don't have. I have not given you realization because you are just there, here, because you have that depth within you. You are special people with that depth. But you haven't touched it. It shows you haven't touched it. Supposing it's like a well full of water, but you are still dangling somewhere in the middle. You haven't yet touched that depth. Because once you get into that, you get completely drenched and lost. But if that is not the situation, that shows that you are still somewhere dangling in between, and any time you can come high and dry. So you have to judge yourself. This is the time for you to judge. You are in connection with Christ.
He achieved his resurrection, by which we have to achieve our resurrection. But what have we done to achieve that resurrection which he has achieved? He intensely lived a life of complete sacrifice and complete concentration towards one goal, that he has to achieve the resurrection. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த ஆழ்ந்த தியான நிலையை தந்தமைக்கும், நாங்கள் தியானத்தின் ஆழத்தை எட்டுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு எடுத்துரைத்தமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாய், இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.